என்னம்மா புது பொண்ணு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்லக்கா, நல்லாவே போகுது. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாரு, எனக்கு அமைஞ்ச புருஷன் மாதிரி எவ்வளோக்கு அமையாதுன்னு பார்த்துக்கேன். அவர் எங்கே எப்போ புறப்பட்டு போனாலும் எப்போ வருவேங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு தான் போவார். நான் கேட்க மாட்டேன், கூப்பிட்டு சொல்லிட்டு போவார்னா பார்த்துக்கேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். ஓ மாப்பிள்ளை எப்படி? ஜில்லு ஜில்லு குட்டி, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். எங்கே இருக்க? இதோ வந்துட்டேன். கிரைண்டரில் கொஞ்சம் வேலை இருந்தது, மாவு வலிச்சு ஊற்றிட்டு வந்துட்டேன். கிளம்பிட்டீங்களா? ஆமாடா. எப்போ வருவீங்க? இது என்ன கேள்வி? போன வேலை எப்போ முடியுதோ அப்போ வரப்போகிறேன். என்னப்பா நீ படித்த பொண்ணு இப்படி கேட்டேன்னா? நான் என்ன ஜோசியமாக பார்க்கேன் வேலை எப்போ முடியும்னு முன்னக்கூட்டியோ உன்ட்ட கணிச்சு சொல்கிறதுக்கு? சாரிங்க. சாரி பூரின்னுக்கிட்டு இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுப்பா. தப்பு தப்பாக கேள்வி கேட்குறது, அப்புறம் சாரி கேட்குறது. கூல் டவுன். வேலை முடிஞ்சுனா வரும். ஓகே? அப்பப்போ சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிடுறேன் சார். என்னாச்சு, சத்தத்தையே காணும்? பாப்பா ஒன்று தானே? நான் ஒரு தடவை கேட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டார். ரொம்பன்னு சொல்ல முடியாது, லைட்டாக கோவப்பட்டார். அதுலேருந்து அப்படிப்பட்ட கேள்வியை நான் கேட்குறதே இல்லை. ஆம்பளைங்க அப்படி கோவப்படுத்தாமல் வச்சுக்காங்க. அவங்கள கோவப்படாத அளவுக்கு நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ பாரு, என் புருஷனையும் எடுத்துக்க. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், தெரியுமா? நான் அவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேங்க. ஏம்மா, இந்த காலத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா? இந்த மாதிரி பொண்ணை பார்க்குறதே அபூர்வமா? அக்கா, நான் ஏழைப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டேன். என்னை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் கல்யாண செலவுலேருந்து எனக்கு நகையிலேருந்து எல்லாமே அவர் தான் கையிலேருந்து போட்டு கட்டிட்டு வந்தாருக்கா. எனக்கு கண்ணு கண்ட தெய்வம்க்கா அவர். அவரை போய் நான் இப்படிக்கா விட்டு கொடுக்க முடியும்? ஓ, அப்படி போகுதா கதை? சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. உண்மையிலே நீ உன் புருஷன் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்மா. அதே மாதிரி என் ஹஸ்பண்டு என்கிட்ட சொல்லாமல் எதையும் செய்யவே மாட்டார்ல. ஆமாம், எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வார். அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவருக்கு. அப்படி சொல்கிறாரேன்னு எனக்கும் பெரிய சந்தோஷம் பார்த்துக்க. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும். உன் ஹஸ்பண்ட் எப்படி, அதை சொல்லு. ஜில்லு, வேலை முடிஞ்சுதா? வா. வேலை முடிஞ்சது, வந்துட்டேங்க. பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க. கெஸ்ட்டு வேறு வந்திருந்தாங்க. கை காலெலாம் வலிக்குதாம்மா? நான் வேணா கொஞ்சம் பிடிச்சி விடட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. உங்கள் அன்பே எனக்கு போதுமானது. அன்பே, உன் முகத்தில் கிளியராக தெரியுது. ஃபேஸ் இஸ் சென்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. என்ன வேணும் கேளு. அது ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? அப்போ விட்டுரு. நான் விட முடியாதுங்க. ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. அதை தான் கேட்குறேன், என்ன சொல்லு. நீங்கள் கோச்சிக்க கூடாது. ரைட். அதாவது, எதையுமே செஞ்ச பின்னாடி தான் என்கிட்ட சொல்கிறீங்க. செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நான் இவ்வளோ சந்தோஷப்படுவேன். செஞ்ச பிறகு அதை கேட்டு சங்கடப்படுவோமா? அது நடக்காமல் போயிட்டுனா சங்கடப்படுவேன். நீ சங்கடப்பட்டால் எனக்கு மனசு சங்கடப்படும். அதான் எதையுமே முன்னக்கூட்டி உன்கிட்ட சொல்கிறது கிடையாது. சொல்லிவிட்டு செஞ்சு காட்ட முடியாமல் போச்சுன்னா எனக்கும் சங்கடம். அதே இது சொல்லாமல் இருந்து செஞ்சு காட்டி உன்கிட்ட சொன்னோம்னு அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் உனக்கு. நீ அப்படி சந்தோஷப்பட்டு நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். அதனால தான் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஓ, இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமாம், இப்போல்லாம் நீ சாரி சொல்கிறதே இல்லை. சரிட்ட. கீப் இட் அப் மை டார்லிங். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்னடி அம்மா, உன் புருஷன் இவ்வளோ கூறு கட்டவனா இருக்கான். நாளைக்கு 1-2 குழந்தை வந்துட்டுனா நீ ஆசைப்பட முடியுமா? ஆசைப்பட்டதை அவன் தான் வாங்கி தர முடியுமா? சொல்லி திருத்து அவனை. அக்கா, ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என் புருஷனை பற்றி குறை சொல்ல நீங்கள் யார்? வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். ஏத்தாடி, புருஷனை குறை சொன்னோன்னா பொண்டாட்டிக்கு வந்த ரோசத்தை பாரு. வண்டியை நிறுத்திக்கிறேம்மா, நீ இறங்கி போ. எனக்கு என்ன? ஏய், என்ன இது பப்ளிக்கில்? ஆமாம், உமா கொடுத்தியே, சும்மாலாம் உமா கொடுக்க மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. ஐ லவ் யூங்க. நான் எந்த பிறவியில் செஞ்ச புண்ணியமோ எனக்கு நீங்கள் புருஷனாக கிடச்சிருக்கீங்க. ஆஹா,
என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? இந்த கலையரசி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டனாலும் அவங்க புருஷ புராணமே பாடுவாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, அவங்க கேட்டு செய்தாரு கேட்காம செய்தாரு, அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருந்தாரு வச்சு தான் ஒரே புருஷ புராணம் தான். கடைசியில் பார்த்தா அவர் லஞ்ச கேஸில் மாட்டியிருக்காருங்க, உள்ளே போயிடுவாருன்னு வேற சொல்லுதாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பொம்பளைங்க சிநேகிரம் கூட. அதனால் அந்த அக்கா வாழ்க்கைன்னு என்ன ஆக போகுது? அப்படியா? சரி, அவர் உள்ளே போயிட்டு வந்தோன்னு திருந்தி நல்லபடியாக அவங்க கூட வாழட்டும். நம்ம அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லக்கூடாது. அடுத்தவங்ககிட்ட இருக்க குறை நம்மக்கிட்ட வராமல் பார்த்துக்கணும். அதுதான் வாழ்க்கை, வாழ்க்கை பாடம். இந்த கலையரசி ரொம்ப மாறிட்டா. ஆமாம், இப்போ புருஷ புராணமே பாடுறதில்ல. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி அம்மா. வாங்கின அடி அப்படி இல்லை. வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு விதமாக கற்றுக் கொடுக்கும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் நயமாக சொன்னேன், நச்சுன்னு சொன்னேன், நறுக்குன்னு சொன்னேன். 1000 வாத்தியார் சொல்லி கொடுக்காதத ஒரு அனுபவம் சொல்லி கொடுத்துருங்களா?